திருக்குறள் கதைகள். செந்தூர் அப்படிங்கிற ஊரில் குகன் அப்படிங்கவர் இருந்தார். அவர் ஒரு முனிவரை போய் பார்க்குறாரு. ஐயா வணக்கம், என்னோட பேர் குகன். ஐயா, எனக்கு சந்தோஷமே இல்லை. ஏதாவது ஒரு கவலை என் மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச உதவிலாம் நான் செய்ய தான் செய்கிறேன். இருந்தாலுமே எனக்கு எந்த நல்ல பேரோ புகழோ இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு வழி சொல்லுங்களேன் ஐயா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, சரி, இனிமேல் என்ன பண்ண, யாராவது உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்க முன்னக்கூட்டியே அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படிங்க தெரிஞ்சு நீயாவே போய் செய்யி. சரிங்க ஐயா, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு குகன். அப்போ ஒரு பிச்சைக்காரரை பார்க்காரு. சரி, இவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து அந்த பிச்சைக்கார்ட்ட போட போகிறாரு. அதுக்கு முன்னக்கூட்டியே அவர் ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குகன் சொல்கிறாரு, இந்தாங்கய்யா, உங்களுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ குகன் நினைக்கிறாரு, நம்ம செய்ய முன்னக்கூட்டியே அவர் கேட்டுட்டாரு, ஆனால் முனிவர் அவங்க கேட்க முன்னக்கூட்டி நம்ம செய்யணும்னு சொன்னார். சரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டே வர்றாரு. இந்த மாதிரி 2-3 பேருக்கு போட்டால் இதே மாதிரி தான் ஆகுது. அப்போ வாய் பேச முடியாத ஒருத்தர் அங்கே இருந்தார். அவருக்கு போய் கொடுக்காரு. அவரும் அவரோட பாஷையில் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இவர் ரொம்ப யோசனை பண்ணார். சரி, இதுக்கு ஒரே முடிவு அன்னதானம். யார் எதுவுமே கேட்க முன்னக்கூட்டியே அவங்களுக்கு நம்ம சாப்பாடை போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு கேட்க கேட்க தன்னாலே அவருக்கு மனசு ரொம்ப நிம்மதியாகுது. அவரால் நல்லா அதை உணர முடிஞ்சிச்சு. இது தெரியாமல் இத்தனை நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே. இதை மாதிரி அன்னதானம் பண்ணுறது, இதை மாதிரி முடியாதவங்களுக்கு அவங்க சொல்ல முன்னக்கிட்டே உதவுறது, இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது மனசுக்கு. இனிமேல் நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காரு குகன். இப்போ குகன் அந்த முனிவர்கிட்ட திரும்பவும் போய், ஐயா ரொம்ப நன்றியா, இப்போது நீங்கள் சொன்னபடியே நான் எல்லாமே செஞ்சு அன்னதானம்லாம் பண்ணேன். இப்போ என் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, எந்த கவலையும் எனக்கு தெரியல ஐயா, ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. குறள். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. பொருள். ஒருவன் வந்து நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவுவது உயர்ந்த குணமாகும்.